ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிலாக்ஸ் மேடை. இட்லி மென்மையாக இருக்க 5 வழிகள் பார்த்தோம். இப்போ தோசை மொறுமொறுப்பாக இருக்க 5 வழிகள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, தோசைக்கு இட்லி அரிசி 4 கால்படி, பச்சரிசி அரை கால்படி, அதாவது ஃபுல்லாக எடுக்கணும். வெந்தயம் 3 ஸ்பூன், உளுந்து 1 கால்படி, தலை தட்டி தனித்தனியே எடுத்து ஊற வைக்க வேண்டும். 2, தோசைக்கு மாவு கொஞ்சம் வழுவழுப்பாக ஆட்ட வேண்டும். 3, ஆட்டும் போதே கொஞ்சம் தண்ணீராக ஆட்ட வேண்டும். தோசை ஊற்றும் போது தண்ணீர் ஊற்றக்கூடாது. பிரிட்ஜில் வைத்து மாவு கட்டியானால் திரும்பி வேணால் தண்ணி ஊற்றிக்கொள்ளலாம். 4, இட்லிக்கு அரைக்க சொன்னது போலவே முதலில் அரிசியை ஆட்டி பின் உரலையும் கல்லையும் நன்றாக கழுவிய பின் முதலில் வெந்தயத்தை மட்டும் போட்டு ஒரு சுற்று சுற்றி பின் உளுந்தை போட வேண்டும். உளுந்தை 2 தடவையாக போட்டால் மிகவும் நன்றாக பொங்கும். அதாவது பொங்குறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கணும். 5, உளுந்தை ஆட்டும்போது பிரிட்ஜில் 8 மணி நேரம் வைத்திருந்த குளிர்ந்த நீரில் ஆட்ட வேண்டும். உளுந்தை கொஞ்சம் கட்டியாக ஆட்ட வேண்டும். அரிசியை கொஞ்சம் தண்ணி ஆட்டணும், உளுந்தை கொஞ்சம் கட்டியாக ஆட்ட வேண்டும். கண்டிப்பாக ஆட்டும்போது உப்பு போடவே கூடாது. பிரிட்ஜிலிருந்து எடுத்து 10 நிமிடம் கழித்து தான் இட்லியோ தோசையோ ஊற்ற வேண்டும். பாய்.